மா, இதுக்காகவாமா நீங்க பயப்படுறீங்க? நான் சக்தி பக்கம் போகவே மாட்டேம்மா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்க பக்கம் தான் இருப்பேன். போதுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அவ டைவர்ஸ் கேட்கிறா, அதை நான் கொடுக்கணும். அவ்வளவுதானம்மா? கொடுத்துட்றேன். அதை நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த தீர்ப்பை மட்டும் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போங்க. வெற்றி, மறுபடியும் சொல்றேன்டா, உன்னை இந்த மாதிரி கோலத்துல பாக்குறதுக்கு என் மனசு வலிக்குதுடா. பாருடா, உன் கைய பாரு, எப்படி செவந்திருக்கு பாரு. அம்மா வீட்ல இருந்தா உனக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? வேண்டாம் வெற்றி, சீக்கிரம் இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துரு. அம்மா உனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன்டா. நான் வரேம்மா, கண்டிப்பா வந்துருவேன். போங்க, நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்கம்மா. வரலையே. கிளம்பு. வா. வணக்கம்மா, என் பேர் மாலா. இது என் ஹஸ்பண்ட் சுரேஷ். வணக்கம்மா. வணக்கம். ஒரு குழந்தைய கடத்தணும், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். எத்தனை வயசு குழந்தைமா? ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இல்ல கை குழந்தையா? கை குழந்தை தான். யாருன்னு சொல்லட்டுமா? கை குழந்தைய கடத்துறது கொஞ்சம் ரிஸ்க்குமா. அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கும். பத்தா குறைக்கு நம்ம கைக்கு வந்ததும் குழந்தை பாலுக்கு அழ ஆரம்பிச்சிரும். இங்க பாரு, இந்த பிரச்சனை எல்லாம் நீ பாத்துக்க. நான் சொல்ற குழந்தைய மட்டும் சரியா நீ தூக்கிட்டு வந்துட்டீனா உனக்கு முழுசா 5 லட்சம் ரூபா தரேன். 5 லட்சமா? அதுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாமா? யாரோட குழந்தைய தூக்கிட்டு வரணும்னு சொல்லுங்க, 1 மணி நேரத்துல தூக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த குழந்தை ஒன்னும் நாதியத்த குழந்தை இல்ல, அது என்னோட பேர குழந்தை. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? என்னோட சொந்த பேர குழந்தையதான் நான் உங்களை கடத்த சொல்றேன். என் பேர குழந்தைய கடத்த சொன்னது நான் தான்னு வெளியே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி நீங்க கடத்திட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்தா பேசின அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தந்துருவேன். என்ன சொல்றீங்க? உங்க பேர் என்ன கடத்தணும்னு சொல்றீங்க? அவன் உங்க வீட்டுல தானே இருப்பான், அப்புறம் எதுக்கு கடத்தணும்ன்றீங்க? என் மருமக என்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்ப அவ தனியா இருக்கா. அவகிட்டதான் என் பேர இருக்கான். அவளை ஏமாத்தி என் பேர குழந்தைய எப்படியாவது நீங்க தூக்கிட்டு வரணும். இந்தா 1 லட்ச ரூபா அட்வான்ஸ். காரியத்தை 2 பேரும் நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா மீதி பணத்தை உங்ககிட்ட நான் தருவேன். என்ன? என் மருமக இப்ப மீனாட்சி வீட்டுல இருக்கா. என்ன புரிஞ்சுதா? குழந்தை உங்க கைக்கு வந்த உடனே எனக்கு நீங்க போன் பண்ணுங்க. எங்க வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன்னு நான் சொல்றேன். சரிம்மா, நாளைக்கு இந்நேரம் அந்த குழந்தை உங்க கையில இருக்கும். இது மாலாவோட கேரண்டி. வாங்கங்க போலாம். வரமா. கழிச்சு கொடுங்க. ஐயோ, டேய் சுத்தி வந்துற போறோம். நீங்க போங்கடா, போங்கடா. ஓனரமா, சாணி தான் கரைச்சிட்டு இருக்கேன். வர்க் சூப்பரா போகுது. நீங்க மெதுவா வாங்க. ஐயோ,
டேய் வெற்றி, என்னடா உன் நிலைமை இவ்வளோ கேவலமாயிடுச்சு. என்ன பண்றது? சாணியை கரைச்சு வாசல்ல எல்லாம் தெளிச்சாச்சு. இனிமே கோலம் எப்படி போடுறது? ஒருத்தனை கும்பாங்குத்து குத்த சொன்னா குத்திடுவேன். ஆனா புள்ளி வச்சு நான் எப்படி கோலம் போடுறது? ஐயோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. அண்ணே கோலம் நான் வேணா போடட்டுமா அண்ணே?